கடந்த 2 நாளாக சோஷியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு டாக் தான் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோவில் 2 பேருக்குள்ளே வந்து சண்டை வந்திருக்கு. அதனால் கார்லேருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதனாலே அந்த கண்டஸ்டண்ட்டை வெளியே அனுப்பியிருக்காங்க. இதை பற்றி தான் வந்து சோஷியல் மீடியா எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பண்ணது ரொம்பவே நல்ல விஷயங்க, சூப்பரான ஒரு விஷயம். அதாவது நிறைய பேர் கோவம் வேறப்படுறாங்க இதுக்காக. இந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்சடு எமோஷன் நிறையவே வந்து சோஷியல் மீடியா முழுக்க பரவி இருக்கு. இந்த பர்டிகுலர் எபிசோடு மட்டும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இதுக்கு எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கு நிறைய விஷயம் இதுல. அதனாலே சின்ன குழந்தைகள் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பண்றது தப்பு இல்லை போல. ஒரு ரியாலிட்டி ஷோவா நம்ம சாதாரண ஒரு ரியாலிட்டி ஷோவா மட்டும் பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு இல்லை. அதை தாண்டி அதுக்குள்ள வந்து நம்ம ஓவரா வந்து போறப்ப தான் வந்து பிரச்சனை அதிகமாகுது. அதாவது நம்ம வந்து இன்டெரக்டா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறோம். என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டா நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோங்க. அதாவது எதை பத்தியுமே நம்ம யோசிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஜாலியா என்டர்டைன்மெண்ட் நிறையவே நம்மளை சுத்தி இருக்கு. இப்பெல்லாம் நம்மளை யோசிக்க விடாம வச்சிருக்கிறது நமக்கு மேல இருக்கவங்க மேல இருக்கணும், நம்ம எப்பயுமே கீழே இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏன் ப்ரோ கண்ணு முன்னாடி நடக்கிற பிரச்சனையை கூட நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா, உங்க ஊர்ல எத்தனையோ நாள் தண்ணி வராம இருந்திருக்கும், ரோடு இன்னும் சரியில்லாம இருந்திருக்கும், பஸ் வராமல் இருக்கும், ட்ரெயினே சரியில்லாமல் இருந்திருக்கும். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அது அத்தியாவசிய தேவை. அதை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படுறோம்? நம்ம என்டர்டைன்மெண்ட் பற்றி தான் கவலை பண்ணோம். நம்ம மாறாத வரைக்கும் இங்கே எந்த ஒரு விஷயமும் மாறாது. சாதாரண ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ கோவப்படுறதுக்கு நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு கொஞ்சமாவது குரல் கொடுக்கலாம். இந்த ஒரு சின்ன வீடியோ என்னால் முடிஞ்சது. நான் தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் சைனிங் அவுட்.